ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான உணவான பிரியாணி நன்மைகள் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி சாப்பிடும்போது மட்டுமே சிலருக்கு வாயும் வயிறுமே பெரிதாகிவிடும் என்று பலர் கூறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் முழுவதுமே இந்த பிரியாணி கொடுத்தாலுமே சாப்பிடுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பிரியாணியில் பல ஆரோக்கிய நன்மைகளுமே இருந்தாலுமே சில தீமைகளும் இருக்குதாங்க செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீமைகளை எல்லாமே கலைத்து இந்த தீமைகள் இல்லாமல் நம்ம இந்த பிரியாணி நம்ம எப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம உணவுக்கு நல்லது என்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பிரியாணி நன்மைகள் மற்றும் தீமைகள் மற்றும் தீமைகளை கலைந்து இந்த பிரியாணியை எப்படி நீங்கள் சாப்பிட்டா உடலுக்கு நன்மை தரக்கூடியது என்பதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணியில் கிட்டத்தட்ட அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இருக்கிறது. ஒரு பிளேட் பிரியாணியில் புரோட்டீன்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் மற்றும் சில உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளும் இருக்கிறது. புரோட்டீன்கள் உபயோகிக்கும் இறைச்சியிலிருந்து, கார்போஹைட்ரேட் அரிசியிலிருந்தும், கொழுப்புகள் எண்ணெய் மற்றும் நெய்யிலிருந்தும் கிடைக்கிறது. வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தால் விட்டமின்களின் காய்கறிகளிலிருந்து கிடைக்கும். எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி, அதில் சத்துக்கள் இருப்பது மட்டும் உறுதி ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி உங்களின் செரிமானத்தை அதிகரிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள இஞ்சி, சீரகம் மற்றும் மஞ்சள். ஜீரகம் செரிமான நொதிகளின் செயல்பாட்டை விரிவாக்குகிறது, மேலும் கல்லீரலிலிருந்து பித்தத்தை வெளியேற்றுகிறது. இஞ்சி வாயுவை வெளியேற்றுகிறது. அது மட்டுமின்றி குமட்டல் ஏற்படுவதையுமே இந்த பிரியாணி தடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் அதில் விட்டமின் B3 அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதில் நியாசின் எனும் பொருள் அதிக அளவில் உள்ளது. இது உங்களுக்கு போதுமான ஆற்றலை வழங்கக்கூடியது. அது மட்டுமின்றி கொழுப்புகளை கரைப்பது, நரம்பியல் கோளாறுகளான மன அழுத்தம், அல்சைமர், ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளை சரி செய்கிறது. பிரியாணியில் உள்ள இஞ்சி, மஞ்சள், மிளகு, குங்குமப்பூ, பூண்டு போன்றவை உங்களுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவை ஒவ்வொன்றுமே தனித்தனி மருத்துவ குணங்களை கொண்டது. இவை நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க போதுமானது. பூண்டு வாயு குழல்களை தடுக்கும். குங்குமப்பூ கல்லீரலை பாதுகாக்கும். இஞ்சி நச்சுத்தன்மையை குறைக்கும். இதில் உள்ள பொருட்கள் சில புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது. பிரியாணியில் அதிகம் உள்ளவை வெங்காயம், மஞ்சள், இஞ்சி, பட்டை, கிராம்பு இன்னும் பல. வெங்காயம் மற்றும் பூண்டு இரண்டும் இயற்கையாகவே புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது. இவற்றில் உள்ள மெக்னீசியம், விட்டமின் B6, ஆக்சின், சல்ஃபியூரிக் மூலக்கூறுகள் போன்றவை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியவை. இஞ்சி கீமோதெரபி காட்டிலும் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது. பிரியாணி பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக உணவோ கண்டிப்பாக அதே அளவிற்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுக்கவும் கூடியது. எல்லாமே நாம் சாப்பிடும் அளவை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. தினமும் இந்த பிரியாணியை சாப்பிடுவது பல ஆரோக்கிய சீர்கேடுகளை உண்டாக்கும். எனவே நீங்கள் இந்த பிரியாணியை வாரம் இருமுறை சாப்பிடுவது சிறந்தது என கண்டிப்பாக மருத்துவர்கள் எல்லாமே பரிந்துரைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கொழுப்புகளைப் போல சில தீய கொழுப்புகளும் பிரியாணியில் இருப்பதால் பிரியாணி சாப்பிட்டவுடன் மூலிகை தேநீர் அல்லது எலுமிச்சை தேநீர் குடிப்பது நல்லது. இது பிரியாணியில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறது, மேலும் செரிமானத்தையும் அதிகரிக்கிறது. அது மட்டுமின்றி இது உங்கள் கல்லீரலையும் பாதுகாக்கிறது. தரமற்ற பிரியாணி உங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்து விடுவதால் நீங்கள் முடிந்தளவு வீட்டிலேயே பிரியாணி சமைத்து சாப்பிட முயற்சி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடுதல் சுவைக்காக நீங்கள் வெளியே சாப்பிடுவதாக இருந்தாலும் தரமான கடைகள் மட்டும் சாப்பிடவும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் இந்த பிரியாணியை நீங்கள் பயன்படுத்தி சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த தீமைகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக மாறுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.